ஹாய் வெல்கம் டு மை சேனல். ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம அளவு ப்ளவுஸில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸில் பிரிண்டடாக இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே 2x2 ப்ளவுஸாக இருந்தால் அதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து த்ரெட் வந்து கிராஸாக இருக்கும். அந்த நூல் வந்து நம்மளுக்கு லைன் வந்து கிராஸாக இருக்கும். அதை வச்சு இது கிராஸ் பீஸ் ப்ளவுஸ்ன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பேக் சைடு வந்து நம்ம எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் போட்டு கட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ கட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ப்ளவுஸ் மேலே போட்டு கட் பண்ணுறப்போ கிளாத் வீணாகாமல் கரெக்டாக இருக்கும். பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணலாம். இப்போது கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து ஆல்ரெடி நான் வந்து லைனிங் கிளாத் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே போட்டு காமிக்கிறேன். இப்படி போட்டால் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டு, இதையே வந்து கிராஸாக போட்டோன்னா கிராஸ் கட்டு. கிராஸ் வந்து கரெக்டாக போடணும். சும்மா லைட்டாக போட்டுட்டு அப்படியே கட் பண்ணிட்டோன்னா கிராஸ்க்கும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டுக்கும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நம்ம போடும் போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. எப்பவுமே கிராஸ் கட் ப்ளவுஸ்னால் நல்ல கிராஸாக வந்து வரணும். அது வந்து எப்படின்னா ஷோல்டர் ஆண்ட நம்ம அந்த கார்னர் வர மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு ஷோல்டர் பக்கம் கார்னர் வந்தாலே அதுக்கு கரெக்டான கிராஸாக இருக்கும். கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கொக்கி பீஸ்க்கும் பட்டி பீஸ்க்கும் கிளாத் பற்றும், இல்லைனா பற்றாமல் போயிடும். இது போடும்போது நம்ம வந்து கையினுடைய ஹைட் எவ்வளோ கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் அந்த கிளாத்துக்கு போக நம்ம மீதி வந்து ஃப்ரண்ட்டுக்கு எந்த சைடு போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த சைடுக்கு போட்டுக்கலாம். இப்போ கிராஸ் இன்னொரு பக்கமும் போடலாம். இது பாருங்கள், இது கைக்கு தேவையான துணி எனக்கு. இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு கைக்கு வேறு பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி கூட கிராஸ் போடலாம். எப்படி போட்டாலும் ஷோல்டர் ஆண்ட கார்னர் வந்தாலே போதும், உங்களுக்கு கிராஸ் பீஸு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரே கஸ்டமர் அடிக்கடிக்கு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் மார்க் பண்ண வேண்டியதில்லை. சார்ட் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அதையே யூஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் ஒரே சார்ட் பேப்பரே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதில் கரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் வேறு எதாவது மார்க் பண்ணி கட் பண்ணணும். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இது ப்ளைன் ப்ளவுஸுன்றதுனால அப்படியே போட்டு கட் பண்ணிட்டோம். இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம லைனிங் ப்ளவுஸையும் கிராஸ் போட்டு தான் கட் பண்ணணும். இப்போ வந்து மேலே இருக்கிறது லைனிங்கு, அடியில் வந்து சாரீ கிளாத்னுடைய கிளாத்து. லைனிங்கு கிராஸாகவும் சாரீ கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் போட்டு கட் பண்ணக்கூடாது. கிராஸ்னால் ரெண்டுமே கிராஸாக தான் போட்டு கட் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதும் ப்ளவுஸை எப்படி கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணுறதுன்றதும் பார்த்தோம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.